ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு ஸ்டோரியை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் விலை குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லாருக்குமே தெரியும், நமக்கே தெரியாமல் நாம் ஒரு சில விஷயங்களில் தவறு செய்வோம். அதாவது எந்த இடத்துல கோவப்படக்கூடாதோ அந்த இடத்துல கோவப்பட்டுருவோம், எந்த இடத்துல சிரிக்கக்கூடாதோ அந்த இடத்துல சிரிச்சிருவோம். இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் சில தவறுகளை நாம் செஞ்சுருவோம். அப்போது அது தவறுன்னு தெரிஞ்சால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு கதையைத்தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய மடாலயம், அங்கே ஒரு ஞானி, முக்காலமும் உணர்ந்த ஒரு ஞானி இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய சீடர்கள் படிக்கிறாங்க. அப்படி படித்த ஒரு சீடர் ஒரு நாள் வர்றாரு இவரை சந்திக்க. ரொம்ப கவலையோடு வர்றாரு. உடனே இந்த குரு பார்த்துட்டு, ஏன்பா நீ இயல்பாகவே இல்லையே, ஏதோ ஒரு பயம் கவலை உன்னோட முகத்தில் தெரியுதே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த சீடர் சொல்கிறாரு, ஆமாம் குருவே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குருவே. நான் இங்கே இந்த மடாலயத்தில் இருக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தேன். இப்போ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லா நாளும் தியானம் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா நாளும் ஒரு சின்ன சின்ன திருட்டுனாலும் திருடிடுறேன். அது மாதிரி அளவு கடந்த பொய் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தியானமும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. குரு சிரிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த சீடர் நான் தியானம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தவறுகள் செய்கிறது தப்பு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் என்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இப்போ இதில் நான் எதை நிறுத்துறதுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த குரு சொல்கிறாரு, தியானத்தை நிறுத்துறதா இல்லை திருடுறதை நிறுத்துறதா பொய் சொல்கிறத நிறுத்துறதானே எனக்கு தெரியலை குருவே அப்படின்னு சொல்லும்போது, உடனே குரு சொல்கிறாரு, அப்போ தியானத்தை நிறுத்து அப்படின்னு. ஐயோ இல்லை, உயிரே போனாலும் நான் தியானம் பண்ணுறதை விட மாட்டேன். அந்த தியானம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திருட்டை நிறுத்து, பொய் சொல்கிறத நிறுத்து அப்படின்னு குரு சொல்கிறாரு. அதை நான் பல முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் குருவே, என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, சரி அப்போ ரெண்டையுமே செய், திருடு, பொய் சொல்லு, தியானமும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீடருக்கு ஆச்சரியம். ஒரு குருவாக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி சொல்லலாமா குருவே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உன்னைய இதை செய்ய சொல்கிறது, தொடர்ந்து நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா, தியானமும் பண்ணிக்கிட்டு திருடிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா, நாளடைவில் இந்த பழக்கத்தில் ஏதாவது ஒன்று அதுவாகவே உன்னை விட்டு போயிடும். ஒன்று தியானம் பண்ணுறது போயிடும், இல்லையா இந்த திருடுறதும் பொய் சொல்கிறதும் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சீடர் சொல்கிறாரு சந்தேகமாக, குருவே நான் தியானம் பண்ணுறது நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அப்போ நீ யாருன்னு உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஆமாம் இல்லை, கண்டிப்பாக நான் தியானம் பண்ணுறத ஒரு நாளும் விட மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த பொய் சொல்கிறதையும் திருடுறதையும் இந்த நிமிஷத்துலேருந்து நான் ரொம்ப முயற்சி பண்ணி விட்டுறேன் குருவே அப்படின்னு சொல்கிறாரு. குருவுக்கு ஒரே சந்தோஷம். அதாவது இதை நீ விட்டுருவேன் அப்படின்னு
எப்போ நீ உன்னை முழுசாக நம்பி அதில் உறுதியாக இறங்குறியோ கண்டிப்பாக உன்னால் அதிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக குருவே, நான் இந்த திருடுறதையும் பொய் சொல்கிறதையும் விட்டுறேன். நான் தியானம் பண்ணுறேன். என்னை நான் முழுசாக நான் தியானத்துக்கு அர்ப்பணிச்சுக்கிறேன். இந்த பழக்கத்தை இந்த நிமிஷம் இந்த செகண்ட்லேருந்து நான் விட்டுட்டேன் குருவே. இனி நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் யார் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியுது குருவே அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், போய் வா மகனே அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இது அந்த குருவுக்கும் சீடருக்கும் நடந்தது மாத்திரம் கிடையாது, நமக்கும் அதுதான். நம்மளுடைய மனச்சாட்சியை தொட்டு நாம் எந்தெந்த விஷயத்துலையெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோமோ, நம்மளால் எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை நடக்குதா, நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்குதா, இது தப்புன்னு நம்ம மனச்சாட்சிக்கு தெரிஞ்சால் அந்த செகண்டே அந்த பழக்கத்தை விட்டுருவோம். நான் யார், என்னுடைய லைஃப்பை நான் இப்படி தான் இனிமேல் நான் கண்டினியூ பண்ணுவேன், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நாம் நமக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த முடிவிலிருந்து ஒரு பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் பின்வாங்காமல் நாம் எடுத்த முடிவில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையுமே விலை குறைவாகவும் உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.